கங்குவா நாளுக்கு நாள் பயங்கர ஃபீவர் ஆகிட்டு இருக்குது. கங்குவா ஃபீவர் தான். கோட் படத்துக்கு அடுத்து கங்குவாக்கு தான் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வருஷம் அக்டோபர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு வேர்ல்டு வைடு, அதாவது பேன் வேர்ல்டு படம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேன் இண்டியா படத்தை தாண்டி பேன் வேர்ல்டு படம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 63 லாங்குவேஜுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பை தூண்டிகிட்டே இருக்குது. இதை பற்றி ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாரு. அதாவது ஞானவேல் ராஜா, கங்குவா படம் ஒரு சிறந்த படம், சூர்யாவோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி சிறுத்தை சிவாவோட பெரிய கம்பேக் அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிக்கிறது. அண்ட் இந்த அளவுக்கு தாண்டி விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் அதிகமாக இருக்கிறங்கால தான் இந்த படம் ரொம்ப ஜவா இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. எடிட்டிங் ஒர்க் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பார்ட் 2ஓட லீடை பற்றி சொல்லியிருப்பாரு. அதாவது பார்ட் 1ஓட பார்ட் 2 ஒரு வேற லெவலாக இருக்கும். பார்ட் 2 ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த தலையோ தளபதியோ எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக அது ஓடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆணவத்தோட. இதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சொல்கிறார் அப்படின்னா, பார்ட் 2க்கு மேலே எந்த படமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.